பாக்கட்டும் பக்ஷீஷ். அந்த 3 அமைச்சர்களும் அரசரும் சேர்ந்து 4 பேரா 4 இடங்கள்ல நின்னாலும் நம்ம குடும்பம் நடத்த போற இந்த சர்வஜித் பித்ரு பூஜைய யாராலையும் தடுக்க முடியாது. மூசா, அவங்க 4 பேர்ல ஒருத்தர் நம்மள கண்டுபிடிச்சிட்டாலும் நம்ம பித்ரு பூஜை தடப்பட்டுடும். நமக்கு மறுபடியும் 14 வருஷம் பூலோகவாச தண்டனையும் கிடைச்சிடும். இது கம்பி மேல நடந்து கண்டத்தை கடக்கிற மாதிரியான வேலை மூசா. இதை எப்படி நீ அவங்க கண்ணில் மண்ணத்தை விட்டு செய்ய போற? இதை விட எத்தனையோ சிக்கலான சூழ்நிலைகள் எல்லாத்தையும் சமாளிச்ச என்னால இதையும் வெற்றிகரமா ஜெயிக்க முடியுங்கிற நம்பிக்கை இருக்கு பக்ஷீஷ். இது வரைக்கும் அவங்க தோத்துட்டு வந்திருந்தாலும் இனியும் நம்ம ஜெயிக்க வாய்ப்புகள் இருக்குதுன்னு நம்பிக்கை இருக்கலாம். ஆனா இப்ப நிலைமை அப்படி இல்லை. இது அவங்களுக்கு நம்ம ஜெயிக்க கிடைச்சிருக்கிற கடைசி வாய்ப்பு. அதனால அரசர் அமைச்சர்களோட வியூகம் ரொம்ப பலமா இருக்கும். அதை நீ எப்படி உடைச்சி இந்த சர்வஜித் பித்ரு பூஜையை நடத்த போற? பக்ஷீஷ், இந்த பூலோகத்துல சர்வஜித் பித்ரு பூஜைய 4 இடங்கள்ல மட்டும்தான் பூதங்களாகிய நம்மால நடத்த முடியும். இந்த 4 இடங்கள்ல மிக முக்கியமானது கோடியக்கரை கடற்கரை. அந்த கடற்கரையில வர வைகாசி அமாவாசை அன்னைக்கு விடிய காலையில எல்லா எதிர்ப்புகளையும் மீறி நான் இந்த சர்வஜித் பித்ரு பூஜைய நடத்திய தீருவேன். அது முடியாது. ஆனால் முடியும். என்னால் முடியும். மூசாவும் மூசா குடும்பமும் சர்வஜித் பித்ரு பூஜையில் ஆழ்ந்திருக்கும் போது அவர்கள் அத்தனை பேரையும் ஒரு வழியாக்கி எனது நெடுநாள் ஆசைக்கு பலியாக்கி கவர்ந்து வர என்னால் முடியும். அவங்கள மூசா மட்டும் இல்ல, எல்லா பூதங்களுமே சக்தி வாய்ந்தவங்க. அவங்க எல்லாரும் சேர்ந்து உங்களை தாக்க முற்பட்டு விட்டால் என்ன ஆகும்? என்னை சிறைச்சேதமா செய்து விடுவார்கள். தொடை நடுங்கிய மண்டோராவே, அவர்களுக்கு அவர்கள் செய்ய போகும் சர்வஜித் பித்ரு பூஜையை நான் அறிந்து கொண்டேன் என்பதை அறியவே சக்தி இல்லை. இந்த லட்சணத்தில் அவர்கள் ஒன்று சேர்ந்து என்னை தாக்கப் போகிறார்களா? அவர்கள் என்னை பார்த்து ஸ்தம்பித்து போய் பின்பு சுதாரித்து தன்னிலை திரும்பும் முன்பே அந்த பூதங்களை சிறைப்பிடித்து வந்து சிறு உருவங்களாக்கி ஜாடியில் அடைத்து மண்ணில் புதைத்து விடுவேனடா மண்ணாங்கட்டி மண்டோரா. நீங்க சொல்றது பார்த்தா எல்லாம் நடந்து முடிஞ்சு அவங்கள பூமியில புதைச்ச சந்தோஷம் கிடைக்குது. ஆனா அவங்க பூஜை நடத்துற இடமோ நேரமோ தெரிஞ்சாதானே நீங்க அங்க போக முடியும், அவங்கள சிறைப்பிடிக்க முடியும். முட்டாளே, அதை நான் மட்டும் யோசிக்காமல் இருப்பேனா? என்ன யோசிச்சீங்க? எப்படி கண்டுபிடிச்சீங்க ஜமா? சர்வஜித் பித்ரு பூஜை 60 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடியது. இந்த பூஜையை ஏதாவது ஒரு தெய்வாம்சம் பொருந்திய இடத்தில் தான் செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட இடம் இந்த உலகில் 4 இடத்தில் தான் இருக்கிறது. இந்த 4 இடத்தில் ஏதாவது ஒரு இடத்தில் தான் அதற்குரிய திதியில் தான் செய்ய வேண்டும். அப்படித்தான் அவர்களும் செய்ய போகிறார்கள். இப்பொழுது புரிகிறதா இந்த அசீம் பதூதாவின் கணக்கு என்னவென்று? புரியுது எஜமா. வரப்போகும் வைகாசி அமாவாசை அன்று என் கணக்கை நிஜமாக்கி காட்டுகிறேன். அதை மட்டும் செஞ்சு முடிங்க எஜமா. இந்த நூற்றாண்டுல உங்களை வெல்ல இந்த 14 லோகத்திலும் யாரும் கிடையாது. 14 லோகங்களில் மட்டுமல்ல, 9 யுகங்களிலும் எவனும் கிடையாது. பூமி சுழலும் வரை, சூரியன் பிரகாசிக்கும் வரை எனது கொடியே பட்டொளி வீசி பறந்து கொண்டிருக்கும். என்ன மூசா, பித்ரு பூஜையை எப்போ எங்க எப்படி நடத்துறதுன்னு முடிவு பண்ணிட்டியா? ஆமா தாத்தா, வர வைகாசி அமாவாசை அன்னைக்கு தான் பித்ருக்களுக்கு திதி கொடுத்தாகணும். பூத அமைச்சர்களோட கண்ணில் மண்ணை தூவியாவது அந்த சர்வஜித் பித்ரு பூஜைய செஞ்சிடலான்னு நான் முடிவு பண்ணிட்டேன். நல்ல விஷயம், அப்படியே செய்யலாம். மூசா, பூஜை எங்கப்பா செய்ய போறோம்? முக்கடலோ 3 நதியோ சங்கமிக்கிற நீர்நிலை கரையில தான் நாம இந்த பூஜையை செய்யணும். இந்த உலகத்துல அப்படிப்பட்ட முக்கூடல் 4 இடத்துல இருக்கு. நாம எங்க செய்ய போறோம்? இப்படிப்பட்ட விசேஷமான திதிய கண்டிப்பா நாம ஏதாவது ஒரு முக்கூடல தான் செய்வோம்னு அந்த பூதகுல அமைச்சர்களுக்கும் தெரிஞ்சிருக்குமே. கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அரசகுல வழக்கங்கள் அமைச்சர்களுக்கும் அத்தப்படியாச்சே. அப்ப நாம அந்த பித்ரு பூஜையில இருக்கும்போது அந்த அமைச்சர்கள்லாம் வந்துட்டாங்கன்னா கண்டிப்பா வரலாம். அதுக்கு 100% வாய்ப்பு இருக்கு. வந்தாலும் அவங்களை ஏமாத்தி திசை திருப்பிட்டு
பாதுகாப்பா பூஜையை முடிக்க நான் திட்டம் வகுத்துட்டேன். அத பத்தியெல்லாம் நீங்க கவலைப்படாம இப்ப இருக்கிற மாதிரியே ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. வர வைகாசி அமாவாசை அன்னைக்கு விடிஞ்சு சரியா 48 நாழிகை கழிச்சு அஸ்தம நட்சத்திரமும் திரியோதசி திதியும் சேர்ந்து வர 49வது நாழிகைக்கு முன்னாடி 10 நிமிஷம் முன்னால நாம பித்ரு பூஜை பண்ண போற கோடியக்கரை கடற்கரைக்கு நீங்க 4 பேரும் வந்து சேருங்க. நானும் பக்ஷிஷும் போய் பூஜைக்கான எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணிட்டு உங்களுக்காக அங்க காத்திருப்போம். சரிப்பா, நாங்க அப்படியே சேரும். இடமும் நேரமும் ரொம்ப ரகசியமா இருக்கட்டும். சரிப்பா. சரி, நீங்க எல்லாரும் கிளம்புங்க. ஏண்டா செல்லம், நீ ஏன் இங்க வந்த? நீங்க தான் வீட்டுக்கு என்ன பார்க்கறதுக்கு வர்றதில்ல, அதனால தான் நான் உங்களை பார்க்க இங்க வந்தேன். என்னங்க என்னங்க காஃபி. என்னடி இது? காஃபியா இது? காஃபியான்னு கேக்குறேன். ஐயோ, காஃபி தான் போட்டு எடுத்துட்டு வந்தேன். காஃபி மாடு குடிக்கிற கழனி தண்ணி மாதிரி இருக்கு, இதை நீ காஃபிங்கிற? என்னைக்கு உன் ஆட்டத்துல மயங்கி உன் காலடியில வந்து விழுந்தனோ அன்னையில இருந்து வாய்க்கு ருசியா ஒரு டீ காஃபி குடிக்க முடியல, ஒருவேளை நல்ல சாப்பாடு சாப்பிட முடியல, நல்லது கெட்டதுல கலந்துக்க முடியல, 4 பேரோட பார்க்கவோ பேசவோ பழகவோ முடியல. மொத்தத்துல என் நட உட பாவனை எல்லாமே மாறி போச்சு. என்னங்க இது? போய் ஒரு சாதாரண காஃபி விஷயத்துக்கு போய் மொத்த வாழ்க்கையை எடுத்து வச்சு பேசுறீங்க. என்னங்க, நேத்துக்கு இதே கையால நான் போட்டு கொடுத்த காஃபியை குடிச்சிட்டு அது தேவாமிர்தம் போல இருக்கு, அது இதுன்னு நீங்க புகழ்ந்து பேசுனீங்கல்ல? ஆமா பேசுனேன். அப்ப காஃபி விஷயத்துல கூட என்ன நீ கவர் பண்ணி வச்சுக்கணும்னு நல்லா நடந்துகிட்ட. ஆனா இன்னைக்கு எல்லாமே முடிஞ்சு போச்சு. என் கூட 2 வருஷம் வாழ்ந்தும் ஆச்சு. எனக்கு காஃபி கசக்கிற மாதிரி உனக்கு நான் கசந்து போயிட்டேன்ல. ஐயோ, என்னங்க பேசுறீங்க நீங்க? இத பாருங்க, எனக்கு நீங்க கசக்கவும் இல்ல, நான் உங்களை வெறுக்கவும் இல்ல. காலம் பூரா உங்களோட காலடியிலே வாழ்ந்து முடிக்கணும்னு தான் என்னோட பிரார்த்தனை. நீங்க ஏய் பசபி 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 அழுதுகிட்டே சொன்னா நீ சொல்றத நான் நம்பிடுவேன்னு நினைக்கிறியா? நான் உனக்கு பிடிக்காம போயிட்டேங்கிற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும். ஐயோ, என்னங்க ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் அப்படி எதுவுமே நினைக்கல. கடைசி வரைக்கும் திரும்ப திரும்ப சொன்னதையே சொல்லாத. நீ மறுபடியும் கால்ல சலங்க கட்டி ஆடணும்னு ஆசைப்படுறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும்டி. நீங்க எதையும் மனசுல வச்சுக்கிட்டு பேசுறீங்க. என் மனசுல ஒண்ணும் இல்லடி, என் மனசுல ஒண்ணும் இல்ல. உன் மனசுதான் குரங்கா மாறி போச்சு. அதான் மறுபடியும் மரத்துக்கு மரம் தாவ ஆசைப்படுது. ஆமாங்க, நான் 4 பேர் கூட வாழ்ந்துட்டு வந்தவதான். அதுக்காக நீங்க எது வேணாலும் என்ன பேசுவீங்களா? ஆமா, அப்படிதான் பேசுவேன். நீங்க மட்டும் யோகியமா? நீங்க கூட ஒருத்தைய கல்யாணம் பண்ணிட்டு ஒரு குழந்தைய பெத்துக்கிட்டு இப்ப அவ பிடிக்கலன்னு தானே என் கூட வந்து வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஆமா வந்தேன். அதுக்காக அனாவசியமா அந்த பத்தினிய பத்தி இழுத்த நடக்கிறதே வேற. அவ பத்தினா அப்ப நான் யாருங்க? நீயா? சீ, என் வாயால சொல்றதுக்கே என் நாக்கு கூசுது. என்ன சொன்னீங்க? என்ன பத்தி சொல்றதுக்கு உங்களுக்கு வாய் கூசுது இல்ல? அவளை பத்தி மட்டும் நான் சொல்லக்கூடாதா? உங்களுக்கு கோபம் வருமா? சொல்லுவேன். என்ன சொல்லுவேன்? நீங்க இப்ப ஏன் கூட இருக்கிற மாதிரி அவ எவன் கூட இருக்காளோ? என்னடி சொன்ன? ராஸ்கல், இனிமே ஏதாவது பேசுன நடக்கிறதே வேற.
அம்மா தாயி, வீட்டு எஜமானி அம்மா. வணக்கம் தாயி. வா தாயி, உன் பிரச்சனை எல்லாம் தீர்றதுக்கு ஒரு முடிவு கொண்டு வந்திருக்கேன். வந்து வாங்கிக்க தாயி. சந்தோஷமா வா தாயி. எங்க எல்லாம் தீர போகுது. இப்பதான் நல்லா திகு திகுன்னு கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிச்சிருக்கு. என்ன தாயி சொல்ற? ஆமா, நேத்துக்கு நான் உங்ககிட்ட சொல்ற வரைக்கும் அவர் என்ன வார்த்தையால தான் வருத்திட்டு இருந்தாரு. எனக்கு அவதான் முக்கியம், அவதான் பெருசுன்னு என்ன கை நீட்டி அடிச்சிட்டாரு. ஓஹோ, விடியறதுக்குள்ள விஷயம் அந்த அளவுக்கு விபரீதமாயிருச்சா? அப்படின்னா நான் கொண்டு வந்திருக்கிற இந்த மாதிரி வேலைக்கு ஆகாது. வேற என்ன பண்ணா அவர் என் வழிக்கு வருவாரு? பூஜை பண்ணாதான் வழிக்கு வருவார். நம்ம பித்ரு பூஜை முடிஞ்ச உடனே இந்த தம்பதிகள் பிரியாம சேர்ந்து வாழும் ஒரு பூஜை பண்ணிட வேண்டியதுதான். என்ன எதிர்ப்பு வந்தாலும் நாம அந்த பூஜை ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். சரி தாயி, காலம் பூராவும் உன் புருஷனோட எந்த பிரச்சனையும் இல்லாம சந்தோஷமா வாழறதுக்கு நான் ஒரு ஏற்பாடு பண்ணிட்டு வரேன். வரேன் தாயி. எப்படியோ இந்த குடுகுடுப்பக்காரனால நம்ம வாழ்க்கை பிரச்சனைகள் தீர்ந்துட்டா சரி. ஓம் ஓம் ஹரி ஓம். சகலருக்கும் சகல பிணி நீங்கி பீடை நீங்கி சந்தோஷம் குடிக்கொள்ள வழிவகை செய்தாயே. மாதாஜி, வா குழந்தாய், கனி கொடுத்த காரியம் கனிந்து விட்டதா? எங்க மாதாஜி கனிஞ்சுது? கனியோட கனியா கலந்து கன்ஃபியூஸ் ஆகி போச்சு. என்ன சொல்கிறாய்? புரியும்படி சொல். மாதாஜி, நீங்க கொடுத்த எலுமிச்சம்பழத்தை எடுத்துக்கிட்டு நேரம் நான் வீட்டுக்கு போனேன்னா அந்த நேரம் பார்த்து மாமா வீட்டு வேலைக்காரி சர்பத்து போறதுக்காக நிறைய எலுமிச்சம்பழத்தை எடுத்துக்கிட்டு பக்கத்துல வந்தா. நான் ஆர்வ கோளாறுல வாசல்ல போய் நின்னேன். வானுவோட குழந்தை ஓடி வந்து நேருக்கு நேரம் எங்க மேல மோதி எல்லா பழமும் கலந்துருச்சு மாதாஜி. அச்சச்சோ, அப்புறம்? மாதாஜி, நான் என்ன கதையா சொல்லிட்டு இருக்கேன், ரொம்ப ஆர்வமா கேக்குறீங்க. நடந்ததே கூறு, என்ன ஆயிற்று? நீங்க கொடுத்த எலுமிச்சம்பழத்தை அந்த வேலைக்காரி மாமாவுக்கு சர்பத் போட்டு கொடுக்க போய் இப்ப மாமா அந்த வேலைக்காரியை ஒரு மார்க்கமா பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. ஓஹோ, ராங் சைடில் ஒர்க் அவுட் ஆகி விட்டதோ? அதை விடுங்க மாதாஜி, எனக்கு என் மாமா பொண்ணு பானு வேணும். அதுக்கு முதல்ல ஒரு வழியை சொல்லுங்க. அவன் மட்டும் இல்லைன்னா எனக்கு வாழ்க்கையே இல்லை மாதாஜி. நீங்க ஏதாச்சும் பண்ணி எங்களுக்கு பேர் சேர்த்து வைங்க மாதாஜி. சேர்த்து வைக்கிறேன். அமைதி அமைதி அமைதி. ஒன்று செய், நான் மந்திரிச்சு விபூதி தருகிறேன். மாதாஜி, இந்த விபூதி குங்குமம் இதெல்லாம் கொண்டு போய் என் பானு நெத்தியில பூச முடியாது. ஏதாச்சும் அது ரெடியா பண்ணி என்னையும் என் பானையும் லவ் பண்ண வைங்க மாதாஜி. அப்போ வேற வழியே இல்லை, அந்த பூஜையை செய்து விட வேண்டியதுதான். நீ ஒன்று செய். தேங்காய், வெத்தலை பாக்கு, வாழைப்பழம் வாங்கிட்டு வந்துருவா. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். பின்ன வருகிற வைகாசி அமாவாசை முடிந்து மறுநாள் நீ என்னை வந்து பார். பார் சொல்கிறேன். முதலில் கிளம்பு. கனி வாங்கி செல்கிறேன். ஐயோ வேணாம் மாதாஜி, நான் அம்மாவாசை கழிச்சு நேர்லயே வந்து பாக்குறேன். வரேன். பாவம், காதல் இவனை பாடாயப்படுத்துகிறது. நாம் தான் இவர்களை சேர்த்து வைக்க வேண்டும். என்னடி இது புது பழக்கம்? யார் சொல்லி கொடுத்தாங்க? எங்க போய் பழகிட்டு வந்திருக்க? இருமா குழந்தைய நான் சாப்பிட வைக்கிறேன். ஏமா சாப்பிட மாட்டேங்கிற?
தாத்தா நான் கேட்ட கேள்விக்கு அம்மா முதல்ல பதில் சொல்லுங்க. சொல்ல முடியாதுடி. எனக்கு பதில் தெரியாத கேள்விக்கு நான் எப்படி பதில் சொல்ல முடியும்? அப்ப நான் சாப்பிட மாட்டேன் போ. அரைஞ்சிடுவேன். இந்த பழக்கெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. என்னம்மா 2 பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? நான் ஒருத்தங்க உட்கார்ந்து தெரியல உனக்கு? காயத்ரி ஏமா சாப்பிட மாட்டேங்கிற? அப்பா ஏன் இங்க வர்றது இல்ல தாத்தா? அப்பா எப்போ வருவார்னு அம்மா சொல்லுங்க தாத்தா. நான் சாப்பிடுறேன். அது வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன். சொல்லுங்க தாத்தா. அப்பா ஏன் வர்றதில்ல? சொன்னாதான் நான் சாப்பிடுவேன். அது எங்களுக்கே தெரியாதம்மா. போங்க தாத்தா. அப்பா வந்தாதான் நான் சாப்பிடுவேன். என்னம்மா அம்மா மனச இப்படியா கஷ்டப்படுறது? இனி பார்த்துக்கிட்டு இருந்தா வேலைக்காகாது. பித்ரு பூஜை முடிஞ்சதும் அந்த பூஜையை ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். இந்த குழந்தைக்காகவாவது நாம பானுவையும் அந்த கிருஷ்ணனையும் சேர்த்து வச்சாகணும்.